நம்ம வசனத்திற்கு நேராக கடந்து செல்வோம். மத்தேயு 28வது அதிகாரம் 5-6 வசனங்களை யாராவது ஒருவர் வாசிங்க. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலும் இந்த இடத்துல சார் ஏமாற்றத்தோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஒரு அற்புதத்தின் இடமாய் இந்த இடத்தை மாற்றுவீராக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த தருணம் ஒரு அதிசயமான தருணமாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தூதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். இயேசு கிறிஸ்து மரித்து மறுநாள் காலையில, மறுநாள் ஓய்வு நாள், அந்த நாள் முடிச்சுட்டு காலையில 28வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். இங்கே ஒரு சில ஸ்திரீகள், வேதம் குறிப்பிட்டு சொல்லுகிறது, மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும். இயேசுவோடு நிறைய பேர் பிரயாணம் பண்ணினார்கள். இயேசு கிட்ட இருந்து நிறைய அற்புதங்கள் பெற்றவர்கள், இயேசுவோடு மிகவும் நெருங்கி பழகினவர்கள் எல்லாம் இயேசு மரித்த போது அவர்கள் எல்லாம் முடிந்து விட்டது அப்படின்னு இருக்கிறப்போ சில ஸ்திரீகள், வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மத்தேயு 27வது அதிகாரம் 56வது வசனம், 55-56 வசனம் சொல்லுகிறது, அவரோடு வந்திருந்த அநேக ஸ்திரீகள், இன்னும் சொல்ல போனா இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி, இயேசுவோடு கூட ஊழியம் செய்யும்படி சில ஸ்திரீகள் எல்லாரும் விட்டு ஓடிட்டாங்க. எல்லாரும் இயேசுவை மறுதலித்தார்கள். சீசர்கள் எல்லாம் ஓடி போனதுக்கு அப்புறம் ஒரு சில ஸ்திரீகள், வேதம் சொல்லுகிறது, இயேசுவோடு அவர்கள் ஊழியம் செய்தவர்கள், இயேசுவோடு கூட நடந்தவர்கள், இயேசுவுக்கு ஒத்தாசை செய்தவர்கள். வேதம் அவர்களுக்கு எந்த பட்டமும் கொடுக்கவில்லை, ஆனா இயேசுவுக்கு அவர்கள் ஊழியம் செய்த சில ஸ்திரீகள். நான் யோசிச்சு பார்த்தேன், காலையில எழும்பி, பொதுவா சனிக்கிழமை அந்த ஓய்வு நாளில் யூதர்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அதுவும் பஸ்கா பண்டிகை முடிந்த அந்த ஓய்வு நாள் அவர்களுக்கு ரொம்ப பிரதானமான நாள். இயேசு மரித்து விட்டார். இத்தனை நாள் அற்புதம் செய்த இயேசு மரித்து விட்டார். இத்தனை நாளும் ரொம்ப வாக்கிலும் வல்லமையிலும் பயங்கரமாய் இருந்த தீர்க்கதரிசி மரித்து விட்டார். ஆனா இங்க எல்லாம் முடிந்து விட்டது அப்படின்னு சொன்ன சூழ்நிலையில சில ஸ்திரீகள், வேதம் சொல்லுகிறது, மகதலேனா மரியாளும் வேதம் சொல்லுகிறது இயேசுவை தேடி போறாங்க. அவங்களால இருக்க முடியல. காலையில எழும்பி, எங்களுக்கு இயேசுவை பார்க்கணும், இயேசுனுடைய சரீரத்தை பார்க்கணும், இயேசுனுடைய கல்லறையை பார்க்கணும்னு சொல்லி ஒரு பயங்கரமான, எந்த எதிர்பார்ப்பு இல்லாம, நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசு உயிரோடு இருந்த போது அவரை பார்க்க வகை தேடினவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இயேசு உயிரோடு இருந்த போது அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலாவது சொஸ்தமடையலான்னு போனவங்க இருக்கிறாங்க. ஆனா மரித்ததுக்கு அப்புறம் எது அவர்களை தூண்டிட்டு, எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழும்பிட்டு, அந்த ஸ்திரீகளால இருக்க முடியல. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இயேசுவை தேடி போனாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கல்லறையை பார்க்க வந்தார்கள். அல்லேலூயா. வாசிங்க, மத்தேயு 28:1 சொல்லுகிறது,
கல்லறையை பார்க்க வந்தார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமே, அவங்க கல்லறையை பார்க்க வந்தாங்க. இயேசுனுடைய கல்லறையை பார்க்க வந்தவங்க அதிசயங்களை பார்க்க ஆரம்பித்தார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை உண்மையா தேடி, ஆமா, எந்த எதிர்பார்ப்பு இல்லாம எனக்கு ஒரு சுகம் கிடைக்கும், எனக்கு ஒரு அற்புதம் கிடைக்கும், இயேசு என்னை பிளஸ் பண்ணுவாரு, இயேசு எனக்கு அதிசயம் செய்வார், எதுவும் கிடைக்காதுன்னு தெரியும். ஆனா காலையில எழும்பி, ஆமே, ஃபர்ஸ்டா அந்த சனிக்கிழமை முழுவதும் அவங்களால செயல்பட முடியல. பரிமள தைலம், கந்தவர்க்கம், என்னென்ன இயேசுக்கு கொடுக்க முடியுமோ இயேசுவை தேடினவர்களா இந்த ஸ்திரீகள் அந்த இடத்துல வந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் நமது மத்தியில இருக்கிற போது நமக்குள்ளும் ஒரு பாரம் உண்டாகட்டும். சில வேளையில நம்முடைய இயேசு நம்ம எதற்காக தேடுகிறோம்? சில வேளையில் ஆண்டவர் ஒன்றுமே செய்யாதவர் போல் இருக்கிற போது, ஆண்டவர் ஒன்றுமே செயல்படாதவர் போல் இருக்கிற போது, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்காதவர் போல் இருக்கிறார் என்று நமக்கு தோன்றுகிற போது நம்ம ஆண்டவரை தேடுகிறோமா? அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த ஸ்திரீகள் அத்தனை நாட்களும் இயேசுக்கு ஊழியம் செய்தவர்கள், அத்தனை நாட்களும் இயேசுவை பின்பற்றினவர்கள், இப்போது மரித்து விட்டார், மரணத்தை கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார் என்று சொன்ன போதும் அவங்களால இயேசுவை தேடாம இருக்க முடியல. அல்லேலூயா. பாருங்க, தொடர்ந்து வாசிங்க, 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி. நீங்க இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷங்களிலும் இயேசு உயிர்த்தெழுந்ததை நேரடியாக பார்த்த சாட்சிகள் எதுவுமே எழுதப்படவில்லை. அல்லேலூயா. உயிரோடு எழுந்த பிறகு நடந்தவற்றையே சொல்லி இருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வேதம் சொல்லுகிறத பாருங்க, பூமி மிகவும் அதிரும்படி. இயேசு உயிரோடு எழுந்தபோது நடந்த ஒரு சம்பவத்தை வேதம் சொல்லுகிறது. பூமி மிகவும் அதிரும்படி. நீங்க மத்தேயு 27வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. 63வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் எல்லாரும் பிலாத்துவை போய் பார்க்குறாங்க. பிலாத்துவை போய் பார்த்து சொல்றாங்க, இந்த இயேசு என்கிற எத்தன் உயிரோடு இருந்தபோது அவர் சொன்னார், 3வது நாள் உயிரோடு எழும்புவார். அப்படி ஒரு காரியம் நடக்கக்கூடாது. சில வேளையில இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. அவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் சொன்னது போல சில வேளையில் அவருடைய சீசர்கள் அந்த கல்லறைக்குள்ள வந்து களவாய் தேடி அப்படி இயேசுனுடைய சரீரத்தை திருடி கொண்டு போய் சொல்ல வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கொண்டு வேதம் சொல்லுகிறது. நீங்க வாசிச்சு பாருங்க, 64, 65, 66 வாசிக்கிறப்போ அவர்கள் 3 நாள் வரைக்கும் அந்த கல்லறையை பத்திரப்படுத்தும்படி அனுமதி கேட்டார்கள். 3 நாள். இயேசு 3வது நாள் உயிரோடு எழும்புவார் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழும்புவதை தடை செய்ய வேண்டும் என்று கல்லறையை அவங்க பத்திரப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்க கல்லறையை எதற்கு பத்திரப்படுத்தினார்களாம்? இயேசு சொன்ன வார்த்தை நிறைவேறாதபடி. அல்லேலூயா. இயேசு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறாதபடி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றும்படி அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய மத்தியிலே வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது அவர்கள் கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். வேதம் சொல்லுகிறது அவங்க காவற் சேவகர்களை போட்டார்கள். வேதம் சொல்லுகிறது ரோமர்களுடைய முத்திரையை போட்டார்கள். வேதம் சொல்லுகிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, இயேசு மறுபடியும் உயிரோடு எழும்பக்கூடாது. அல்லேலூயா. இயேசு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாது. இன்றைக்கும் சத்ரு உங்களுடைய வாழ்க்கையிலும் சில வேளையில தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதபடி அவன் கல்லறையை பத்திரப்படுத்தலாம். நீங்க கல்லறையிலே இருக்கணும்னு சொல்லி சத்ரு உங்க வாழ்க்கையில போராடலாம். நீங்க ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழும்பக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள், சேவர்களை கட்டளையிட்டார்கள். வேதம் சொல்லுகிறது முத்திரை போட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அதிகாலையிலே பூமி குலுங்கிற்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஹல்லேலூயா. கல்லறை மட்டும் குலுங்கிற்று என்று வேதம் சொல்லவில்லை, பூமி ஆமை குலுங்கிட்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, பூமி மிகவும் அதிரும்படி. நீங்க அந்த வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, மார்க்கு சுவிசேஷம் சொல்லுகிறது, அங்க அந்த ஸ்திரீகள் இயேசுவை தேடி வருகிற போது அவங்க சொல்றாங்க, எங்களுக்காக யார் அந்த கல்லை புரட்டுவார்? அவங்களுக்கு இயேசுவை போய் பார்க்கறதுக்கு தடையாய் ஒரு பெரிய கல்லறைக்கு முன்னாடி அப்படியே புரட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, பூமி அதிரும்படி. கல்லறை மட்டும் அதிர வைக்கல, அதுவரைக்கும் பரிசுத்தவான்கள் எழும்பக்கூடாது என்று சத்ரு கட்டி வைச்சிருந்த சகல மரண கட்டுகளையும் ஆண்டவர் அசைக்கும்படி உயிர்த்தெழுதலின் வல்லமை புறப்பட பண்ணினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆதாமுடைய காலகட்டம் முதல் பரிசுத்தவான்கள் எழும்பக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. மரணத்தினாலும் பாதாளத்தினாலும் கட்டி வைத்திருந்த சகல கட்டுகளையும் அசைக்கும்படி பூமி அதிர்ந்துட்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கும் ஆண்டவர் சிலவற்றை அசைய பண்ணுவாராக. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படி ஆண்டவர் சிலவற்றை அசைய பண்ணுவாராக. கல்லறைகளை அசைய பண்ணுவாராக, முத்திரைகளை அசைய பண்ணுவாராக. கடினமான காவல் சேவர்கள் வேதம் சொல்லுகிறது, செத்தவர்களை போல கீழே விழுந்தார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை யாருமே பார்க்கல. வேதம் சொல்லுகிறது பூமி அதிர்ந்தது. வேதம் சொல்லுகிறது பூமி அதிர்ந்தது. சத்ரு எல்லாவற்றையும் முடித்து விட வேண்டும் என்று, சத்ரு எல்லாவற்றையும் புதைத்து விட வேண்டும் என்று நினைத்த போது வானத்திலிருந்து வல்லமை இறங்கி வந்து வேதம் சொல்லுகிறது பூமியை அதிர பண்ணிட்டு. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படி அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை இந்த நாட்களில் வெளிப்பட போகிறது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி அல்லேலூயா. எவ்வளவு போர் சேவைகள் வந்தாலும், எவ்வளவு முத்திரை போட்டாலும், எவ்வளவு கல்லறையை பத்திரப்படுத்தினாலும் ஆண்டவருடைய வல்லமை புறப்படுகிற போது அவைகளால் நிற்க முடியாது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி அவர் வாக்குத்தத்தம் உண்மையுள்ளவர். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சொல்லுங்க, அவர் சொன்னபடி செய்வார். அவர் சொன்னபடி செய்வார். அவர் சொன்னபடி எல்லா தடைகளை உடைத்தறிவார். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி அல்லேலூயா. ரிகாபா ரஷகரபா தீரபா ஓ ரிகாதரபா ரகடபா ஓ ஷகரபா தரபா. எல்லா கட்டுகளும், எல்லா காவல்களும், எல்லா சத்ரு பத்திரப்படுத்துகிற அனுபவங்களும் இயேசு, வேதம் சொல்லுகிறது, இயேசு எழும்பக்கூடாது என்று கல்லறையை பத்திரப்படுத்தினார்களா? சொல்லுங்க, கல்லறைகளை உடைக்கும்படி, பூமியை அதிர பண்ணும்படி கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய செய்தி. அல்லேலூயா. பாருங்க, அவங்க கல்லறையை பார்க்கும்படி வந்தார்கள். ஆனா அங்க வந்தப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். யோசிச்சு பாருங்க, நமக்கு பிரியமான ஒரு நபர் திடீரென்று ஒருவர் சொல்றாங்க அவர் ஐசியூல இருக்கிறார். நம்ம யாரும் அவர் ஐசியூல இருக்கிறத விரும்ப மாட்டோம், அவர் ரொம்ப சீரியஸா இருக்கிறத விரும்ப மாட்டோம். ஆனா அவங்க அந்த இடத்துல போறாங்க. வேதம் சொல்லுகிறது அவர் இந்த இடத்துல இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது அவர் அந்த இடத்துல இல்லை. மரித்தவர்களிடத்தில் நம்முடைய இயேசு இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. மரித்தவர்களிடத்தில் நம்முடைய இயேசு இல்லை.
அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறத வாசிச்சு பாருங்க. மத்தேயு 28வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிற போது, அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. இயேசு உயிரோடு எழுந்த உடனே அங்கிருந்த ஸ்திரீகளுக்கு நேரடியா பேசல. வேதம் சொல்லுகிறது, முதலாவது அவங்க பார்த்த காரியம் என்ன? ஒரு தூதன் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. பரலோக தூதன் இறங்கி வருகிறான்னு நான் நினைக்கிறேன். சில வேளையில் இயேசுவே உயிரோடு எழும்பி அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தா கூட இந்த ஸ்திரீகள் நினைச்சிருப்பாங்க, இயேசுனுடைய ஆவியோ வேற ஏதாவது பல காரியங்களை அவங்க சிந்திச்சிருக்கலாம். ஆனா முதலாவது ஆண்டவர் அவர்களுக்கு சாட்சி சொல்லும்படி வேதம் சொல்லுகிறது, ஒரு தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் வெண்மையாக இருந்தது. அல்லேலூயா. இவங்க என்னத்தை பார்க்க போனாங்க? கல்லறையை பார்க்க போனாங்க. அவங்க ரொம்ப, நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சகோதரிகள் கல்லறைக்கு போறாங்க. நம்முடைய சகோதரர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க்கு 16வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு, அல்லேலூயா, எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. சிலர் இன்னும் இந்த துக்கவள்ளி துக்கம் முடியாம இருக்கிறவங்க சிலர் இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையிலே அங்க இருந்தவங்க எல்லாம் இயேசுவோடு கூட இருந்தவங்க. 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன்னு சொன்ன வசனத்தை கேட்டவங்க எல்லாம் அழுது கொண்டிருந்தாங்க. ஆனா கல்லறையை பார்க்க போனவங்களுக்கு வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து ஒருவர் இறங்கி இருக்கிறத அவங்க பார்த்தாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு அற்புதமாய் தூதர்கள் எத்தனையோ இடத்துல தரிசனமான போது நிறைய பேருக்கு அவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனா இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தின் மகிமை நிறைந்த தூதர் அந்த இடத்துல இருந்தான். அல்லேலூயா. அவனுடைய ரூபம் மின்னலை போல் இருந்தது. அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாகவும் இருந்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆளுகையோடு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பரலோகத்தின் தூதர்களை தரிசனம் காண்பிப்பாராக. அன்னைக்கு யாக்கோபு அவன் போய் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆண்டவரே, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கல்லை எடுத்து தலையணைய வச்சுட்டு அழுத போது அவன் பார்த்தான், வானதூதர்கள் ஏறி இறங்குறத பார்த்தான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆமே இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆமே இன்றைக்கு முதல் மனுஷகுமாரன் ஆமே வானத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறி இறங்குறத பார்ப்பீங்கன்னு சொன்ன இந்த ஸ்திரீகள் அவங்க போறாங்க. கல்லறைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் அவங்க ஜெபங்களுக்கு பதிலே அனுப்பி இருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவங்க காலையில எழும்பி கல்லறையை பார்க்க போனாங்க. ஆனா அவங்க இருதயத்தின் வேண்டுதலை ஆமே பதிலாய் ஆண்டவர் ஒரு தூதனை அவர்களுக்கு அனுப்பி இருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில வேளை நீங்கள் இந்த இடத்துல துக்கத்தோடு வந்திருக்கலாம், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வந்திருக்கலாம். ஆமே கல்லறையில இயேசுவை வச்சு 3 நாள் ஆயிருச்சுன்னு வந்திருக்கலாம். ஆனா தேடி வந்தவர்களுக்கு ஆண்டவர் பரலோகத்தின் பதிலை அனுப்புகிறவராய் வெளிப்பட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை அனுப்புகிற தூதர்களை ஆண்டவர் இந்த இடத்துல அனுப்பி இருக்கிறார். ஆமே அல்லேலூயா. நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதிலை அனுப்புகிற தூதர்களை இந்த இடத்துல ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 4வது வசனம் சொல்லுகிறது, காவலாளர்
அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். அல்லேலூயா. இவங்க இயேசுவை எழும்பக்கூடாது அப்படின்னு காவல் காத்தவங்க செத்தவர்கள் போலானார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறத வாசிங்க, 5வது வசனத்தை வாசிங்க. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள். இவங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப வேதனையோடு வர்றாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது அந்த ஸ்திரீ நீங்கள் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மை தேற்றுகிற ஒரு செய்தி ஆண்டவர்கிட்ட அனுப்பி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவங்க துக்கத்தோடு வந்தாங்க. அங்க ஒரு தூதன் இருந்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா, நீங்கள் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். வேதத்தை நீங்க நல்லா பாருங்க. தூதன் அதுக்கப்புறம் கல்லறைங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை, கர்த்தரை வைத்த இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, சாட்சிகளை பாருங்க. தூதன் சொல்லுகிறான் இயேசு உயிரோடு எழுந்தார். இன்னொரு விஷயம், அந்த கல்லறை இருந்த இடம், இயேசுனுடைய சரீரத்தை வைத்த இடத்துல அவர் இல்லை. அல்லேலூயா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை ஆமை மரித்து அடக்கம் பண்ணி ஆமை வைக்கப்பட்ட இடத்துல அவர் இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். இப்ப கல்லறை தான் ஒரு பெரிய சாட்சி. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் சத்ரு வைக்கிற கல்லறைகளை ஆண்டவர் சாட்சியா மாத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமை அந்த சரீரம் அங்க இல்லை, அதுதான் சாட்சி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்க, அங்கே அவர் இல்லை. ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. உங்கள் வாழ்க்கையில ஆமே, அல்லேலூயா, நீங்கள் மரித்து போனவைகளை இனி பார்க்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமே. அஸ்தமித்து போனவற்றை பார்க்க மாட்டீங்க. அந்த இடங்களை ஆண்டவர் காலி செய்வாராக, அந்த இடங்களை வெறுமையாக்குவாராக, சாபங்களை வெறுமையாக்குவாராக, மரணங்களை வெறுமையாக்குவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமான ஆமே சத்துருடைய சகல தந்திரங்களையும் கர்த்தர் வெறுமையாக்குவாராக. நீங்க தொடர்ந்து வாசிங்க. 7வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரமாய் போய் அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். கவனிங்க, இவங்க கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், சீக்கிரமாய் போங்கள். சொல்லுங்க, சீக்கிரமா போங்க. நீங்க வேதம் சொல்லுகிறது 8வது வசனம், மகா சந்தோஷத்தோடு. அல்லேலூயா. ஒரு பக்கம் பயம், இயேசு அவங்க இன்னும் பார்க்கல. அவங்க பார்த்தது ஒரு தூதன், அவங்க பார்த்தது வெறுமையான ஒரு கலர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் தம்முடைய அற்புதத்தை பார்க்கிறதுக்கு முன்னாடி வார்த்தையை அனுப்புவார், செய்தியை அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. முதலாவது அவர் செய்தியை அனுப்புவார். நீங்க அந்த வசனம் சொல்லுகிறது, அவங்க மகா சந்தோஷத்தோடு, ரொம்ப அழுதுட்டு வந்தவங்களே, ரொம்ப வேதனையோடு. நேற்றைக்கு வரைக்கும் இயேசு கிட்ட போனா அவர் ஆசீர்வதிப்பார், இயேசு கிட்ட போனா அவர் ஜெபம் பண்ணுவார், இயேசு கிட்ட போனா சுகம் கொடுப்பார். நான் நினைக்கிறேன், அந்த ஸ்திரீகள் தங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கை அற்று போனவர்களா, ஒரு திக்கற்றவர்களாய் கல்லறை தேடி போனவர்கள். வேதம் சொல்லுகிறது,
மகா சந்தோஷமாய் திரும்பினார்கள். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு சில வேளையில நீங்க வேதனையில இருக்கலாம், ஏமாற்றத்தில் இருக்கலாம், கண்ணீர்ல இருக்கலாம், அழுகையில இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை மகா சந்தோஷமாய் திரும்ப பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுவீங்களா? அல்லேலூயா. மகா சந்தோஷமாய். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய இயேசு உயிரோடு எழுந்தா. எங்க இயேசு உயிரோடு இருக்கிறா. அவங்க இன்னும் பார்க்கல, அவங்க இன்னும் பார்க்கல, இயேசுவை இன்னும் பார்க்கல. ஆனா தூதனுடைய வார்த்தையை கேட்ட உடனே மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் முதல் சாட்சியா யாரை எழுப்புகிறார் அப்படின்னா ஸ்திரீகளை எழுப்புகிறார். அல்லேலூயா. பொதுவா யூதர்கள் ஸ்திரீகளுடைய சாட்சிகளை நம்ப மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்க சொல்ற சாட்சியை நம்ப மாட்டாங்க. சகோதரிகள் இல்லைன்னா பெண்கள் சொல்லுகிற சாட்சியை யூதர்கள் கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்டவர்களை கொண்டு ஆண்டவர் வல்லமையான சாட்சியாய் எழுப்ப வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அற்பமானவர்களை ஆண்டவர் அற்புதமான சாட்சியாய் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்தெடுத்த முதல் சாட்சி அது யார் தெரியுமா? ஏதும் சொல்லுகிறது, மகதலேனா மரியாளையும். அல்லேலூயா. போய் சொல்லுங்க, இயேசு உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் சாட்சியா கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிவிக்க எங்களை ஓட செய்வாராக. அல்லேலூயா. நடக்கிறதுக்குள்ள அவங்க சீக்கிரமாய் நடந்தார்கள் என்று வேதம் சொல்லல. என்னுடைய இயேசு உயிரோடு எழுந்தார்னு கேள்விப்பட்ட உடனே அவங்க ஓட ஆரம்பிச்சாங்க. எப்படி ஆகல இந்த செய்தி அறிவிக்கணும். எங்க சகோதரர்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க, அப்போஸ்தலர்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் துக்கப்பட்டு இருக்கிறாங்க, இயேசு மரித்தார்னு துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா அதை எப்படி ஆகல அறிவிக்கணும்னு சொல்லி அவர்கள் ஓடினார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே நானும் ஓடுவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் மௌனமா இருக்க மாட்டேன் ஆண்டவரே. அல்றவங்க அழுதுட்டு போட்டுன்னு நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே, நானும் ஓடுவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அற்பமானவர்கள் அவர்கள். அவங்கள் அன்றைக்கு சமுதாயம் அற்பமாய் கருதிட்டு, ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஓடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சில இடங்கள்ல வேதம் சொல்லுகிறது அவங்க ஓடினாலும் கூட அவங்களால விசுவாசமா சொல்ல முடியலைன்னு சொல்லுகிறது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஓடினார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு உயிரோடு எழுந்த செய்தியை நாங்க ஓடி சொல்லுவோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் தேவன் இல்லை, எங்களை காப்பாற்ற யாரும் இல்லை, எங்களுக்கு ஜீவன் கொடுக்க கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவங்க மத்தியில ஆண்டவரே நாங்கள் ஓடி போய் செய்தி சொல்லுவோம் ஆண்டவரே. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் பாருங்க, இந்த மத்தேயு சுவிசேஷத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இங்கதான் இயேசு சொல்லுகிறார். 18, 19, 20 வசனத்தை வாசிங்க. சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். பாருங்க, இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் சகல அதிகாரத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. அதுவரைக்கும் மரணத்திற்கு அதிகாரம் இருந்தது. அந்த மரணத்திற்கே ஆண்டவர் முடிவை கட்டினார். அல்லேலூயா. மரணத்தின் மேல் இயேசுவுக்கு அதிகாரம் இருக்கிறது.
அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். நல்லா கவனிங்க. நம்ம நிறைய வேலையில ஊழியம் செய்யறப்ப சொல்லுவோம், எனக்கு பவர் இல்லை, எனக்கு வல்லமை இல்லை, எனக்கு வரங்கள் இல்லை. ஆனா இயேசு உங்களுக்கு வரம் இருக்கு, வல்லமை இருக்கு, நீங்க போங்கன்னு சொல்லலை. அவர் சொல்லுகிறார், எனக்கு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சந்திக்கிற எல்லா நபர்களுக்கும் அற்புதம் செய்ய நம்முடைய இயேசுவினிடத்தில் வல்லமை இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமே, விசுவாசிக்கிறவங்க ஆமே, கரங்களை தட்டி ஆமே, இயேசுவுக்கு வல்லமை இருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ பூமியின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடன் இருக்கிறேன். சீசர்களுக்கு தெரியும். அவங்க இத்தனை நாட்கள் நினைச்சாங்க, பூமியில வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி எழும்பி இருக்கிறார், இவர் எழும்பி ஒரு பெரிய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார், இவரு கூட இருந்த ஒரு குறைவு இல்லைன்னு நினைச்சவங்க அந்த இயேசுவை அடித்து துப்பி ஆமே, சிரசில முள்முடியை தரித்து நிர்வாணமாக்கி கொலை செய்தார்கள். அவங்க நினைச்சாங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, அந்த மரணத்தையும் நான் ஜெயித்தேன். அல்லேலூயா. மரணத்தை நான் ஜெயித்தேன். அல்லேலூயா. அந்த ஆண்டவர், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை என்ன செய்யுங்க, சீசராக்குங்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இது நம்மை பற்றின செய்தி அல்ல, நம்மகிட்ட இருக்கிற வல்லமை இல்லை, நம்மை அனுப்பினவர், நம்மோடு கூட இருக்கிறவர், சகல அதிகாரம் படைத்தவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவர் சகல அதிகாரம் படைத்தவர். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லையே, உந்தன் உயிர் தெளிதல் மகிமை மாறவில்லையே, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லையே, உந்தன் உயிர் தெளிதல் மகிமை மாறவில்லையே. இயேசுவா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுவா, உங்க நாமத்தில் பாவங்கள் பறந்தோடுது, பேயோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது, உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுவா, உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுவா, உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. கைகளோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது, பேய்களோடுது, நோய்கள் மாறுது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 9வது வசனம், அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு எதிர்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு எதிர்பட்டார். நீங்க அந்த வசனம் சொல்லுகிறத வாசிங்க. அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி, அல்லேலூயா, அந்த ஸ்திரீகள் எல்லாம் அப்படியே இயேசுனுடைய பாதத்தை அப்படியே கட்டி பிடிச்சாங்க. அல்லேலூயா.
அவர்கள் பணிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது they worshipped. Hallelujah, hallelujah, hallelujah. பாருங்க, நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம புறப்படுகிற போது நமக்கு எதிர்பட்டு வருகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நமக்கு தரிசனமாகுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முன்னேறி செல்லுகிற ஜனங்களை சந்திக்கும்படி நம்முடைய ஆண்டவர் நமக்கு எதிர்கொண்டு வருவார், நம்மை சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை சந்திக்கும்படி கடந்து வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த சகோதரிகள் அவருடைய காலில் விழுந்து அப்படியே கட்டி பிடிச்சாங்க. வேதம் சொல்லுகிறது, அவரை ஆராதித்தார்கள். அல்லேலூயா. ஆமே, அவரை ஆராதிச்சாங்க. அப்படியே கெட்டி பிடிச்சு அவரை ஆராதிச்சாங்க. எல்லாவற்றையும் மறந்தார்கள். அவங்க இயேசுனுடைய பாதங்களை, அந்த பாதத்துல அவர்களுக்காய் அடிக்கப்பட்ட தழும்பு இருந்தது. ஒரு காலத்துல அவங்க விலையுயர்ந்த தைலத்தை இயேசுனுடைய கால்களில் ஊற்றி அதை தலைமயிரால் துடைத்த ஸ்திரீகள் இப்போது இயேசுனுடைய பாதத்தை பிடிச்சு அவரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அதிகாரம் படைத்த ஆண்டவர் ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ முறை அவங்க ஆராதிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த முறை தங்கள் உயிரோடு எழுந்த இயேசுவை அவர்கள் ஆராதித்தார்கள். They worshipped. ஆமென், அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, சர்வ வல்லவரை அவர்கள் ஆராதித்தார்கள். உயிரோடு எழுந்தவரை அவர்கள் ஆராதித்தார்கள். யோசிச்சு பாருங்க, காலையில போய் கடந்த ராத்திரி முழுக்க இயேசு ஒன்றுமே எதிர்பார்ப்பு இல்லாம, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம தங்கள் வீட்டில் இருந்த வெள்ளை போலும் கந்தவர்க்கம் எல்லாம் எடுத்துட்டு கல்லறைக்கு போனவங்களே வேதம் சொல்லுகிறது, முதலா இயேசு அவர்களை தான் சந்தித்தார். அப்போஸ்தலர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாதாரணமானவர்களை கர்த்தர் சந்தித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை தேடுகிறவர்களை அவர் நிச்சயமாய் சந்திப்பார். அவரை நோக்கி தேடுகிறவர்களை அவர் நிச்சயமாய் சந்திப்பார். ஆமே, வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் சந்திப்பார். உயிர் தெழுந்தவராய் அவர் சந்திப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உயிர் தெழுந்தவராய் அவர்களை சந்திப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறத வாசிங்க, 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் எனக்கு காண்பார்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். பாருங்க, இந்த சகோதரிகளுக்கு முதலா இயேசு உயிரோடு எழுந்தார் என்கிற சாட்சியை சொன்னது யாருன்னு சொன்னா தூதர்கள். ஆனா அப்போஸ்தலர்களுக்கு
இயேசு உயிரோடு எழுந்தார் என்ற சாட்சியை சொல்லும்படி அனுப்பப்பட்டது யார் தெரியுமா? இந்த சாதாரணமான ஸ்திரீகள். அல்லேலூயா. பரலோக தரிசனத்தை, பரலோகத்து வல்லமையை, பரலோகத்தின் உயிர்த்தெழுதல் வல்லமையை அறிவிக்கும்படி அனுப்பப்பட்டவர்கள் யார் அப்படின்னு சொன்னா இவர்களே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர், ஆமே, அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை அறிவிக்கும்படி கர்த்தர் நம்மை வல்லமையான சாட்சிகளாய் மாற்றுவாராக. ஆமே, கல்லறையை பார்க்க சென்றவர்கள் உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு சாட்சியானவர்களாய் திரும்ப சென்றார்கள். அல்லேலூயா. மரித்த இயேசு, ஆமே, அவருடைய சரீரத்தை பார்க்கணும்னு சென்றவர்கள் மரித்த இயேசு உயிரோடு எழுந்தார் என்ற ஆமே சாட்சியை அறிவிக்கிறவர்களாய் திரும்ப கடந்து சென்றார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை சாட்சியாய் மாற்றுவார். பரலோக செய்திகளை பூமியிலே ஆமே சொல்லும்படி என்னை வல்லமையான சாட்சியாய் மாற்றுவார். இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை அறிவிக்கிற சாட்சியாய் கர்த்தர் என்னை மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு மேல அவ்வளவு பிரியம் வச்சு அவரை பின்தொடர்ந்த ஸ்திரீகளை ஆண்டவர் வல்லமையான சாட்சியா மாத்தினார். அல்லேலூயா. அவங்க தான் போய் சொன்னாங்க, இயேசு உயிரோடு எழுந்தார். இயேசு இருந்த இடத்துல அவர் இல்லை. அல்லேலூயா. இயேசு இருந்த இடத்துல அவர் சரீரம் இல்லை. அல்லேலூயா. இயேசு எப்போதும் தன்னை ஆமை வெளிப்படுத்துவதற்கு முன்பாக தன்னுடைய சாட்சியாய் இந்த ஸ்திரீகளை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. நீ சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த 20ஆம் நூற்றாண்டு 21வது நூற்றாண்டிலும் என்ன உம்முடைய உயிர்த்தெழுதல் வல்லமைக்கு சாட்சியா மாத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, என்ன உம்முடைய உயிர்த்தெழுதல் வல்லமைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சியா ஆண்டவர் என்ன மாத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய இயேசு அங்க இல்லை, மரித்தவர்களிடத்துல இல்லை, கல்லறையில இல்லை. அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி, அவர் தமது வார்த்தையின்படி உயிரோடு எழுந்தார். இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின்படி உங்களை உயிரோடு எழுப்புவார். உங்கள் வாக்குத்தத்தங்களை அவர் உயிரோடு எழுப்புவார். ஆமே, கல்லறைகளை, ஆமே 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 கல்லறைகளை, போர் சேவகர்களை, முத்திரைகளை உடைத்து கொண்டு அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் தெய்வ சமூகத்தில் எழும்பி நிற்போமா? எல்லாரும் தெய்வ சமூகத்தில். ஆமென். அல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா.
கரங்களை உயர்த்தி, எல்லாருடைய கரங்களை உயர்த்தி அவருடைய பாதங்களை கட்டிப்பிடிங்க. நன்றி ஆண்டவரே, எனக்காக அடிக்கப்பட்டீரே, எனக்காக அடிக்கப்பட்டீரே. Thank you Jesus, thank you Lord, thank you Lord. பலவீனராய் மரித்தீரே, நன்றி. We thank you Lord, we worship you Lord, we worship you Lord. நன்றி அப்பா, எனக்காக மரணத்தை ஜெயித்தீரே, எனக்காக என்னை வெற்றியுள்ளவனாய் மாற்றும்படி, என்னை உயிர்ப்பிக்கும்படி, நான் வாழும்படி, ஓ நான் விடுதலை ஆகும்படி, ஓ எனக்காக ஓ சகலவற்றை செய்து முடித்தீரே. ஓரி பாபா வரகடவா, ஓரி கதரவா ரகடதரஷி, ஓரி கதரவா ரகடவா தரகடரோ, ஓ சரவதரவா ரக, ஓ சரவதரவதரவா. பலவீனங்கள் மறையட்டும், வியாதிகள் மறையட்டும், மரண கண்ணிகள் மறையட்டும், பாதாள வல்லமைகள் மறையட்டும். வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாய் நிற்கிற சத்துருடைய கிரியைகள் மறைவதாக. உயிர்த்தெழுதல் வல்லமை, உயிர்த்தெழுதல் வல்லமை. அவர் சொன்னபடியே, அவர் சொன்னபடியே, அவர் சொன்னபடியே. சரதரவரதரோ ரிகதரவரகடவதிரவவவ, ஓ சகரவதரவ ரவதரவரரா. நன்றிப்பா. இன்றைக்கும் இந்த இடத்துல துக்கமாய் வந்திருக்கிற பிள்ளைங்க, கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைங்க, ஆண்டவரே தொட்டு சுகமாக்குங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, இவர்களை உயர்த்துங்கப்பா, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். பெரிய காரியங்களை செய்யும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.